ஹல்லேலூயா. 2025ஆம் ஆண்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா எங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. பிரச்சனையே இல்லாம நானும் சொல்ல முடியாது. எத்தனை பிரச்சனைங்க வந்தாலும் இந்த 2025ல் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தனாலே தெரியல, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்து. ஆனால் வந்ததான எல்லா இடரல்களிலும் கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீரிலும் என் தேவன் எங்களை விழுந்து போக விடவில்லை, எங்களை கீழே விழுந்து விட விடலை. நாங்கள் எப்போ நெருக்கினாலும் எங்களை ஒடுங்கி போக விடலை, கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைய விடலை, நாங்கள் துன்பப்படுத்தினாலும் கீழே விழுக விடலை. ஏன்னா என் நேசர் எங்கள் பட்சத்தில் இருந்ததுனால நாங்கள் பலன் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் பலன் கொண்டிருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த வருஷத்தின் முடிவை காணாமல் கண்கள் மூடினதான அநேகர் உண்டு. ஆனால் எங்களுக்கோ ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை பெருக செய்து இந்த நாளை காண வைத்திருக்கிறாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய மகிமை நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய மகிமை அன்றைக்கு கேருபீன்கள் சேராபீன்களால் சூழப்பட்டதான தேவ ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் மூடப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தை கர்த்தருடைய வஸ்திர தொங்கல் மூடப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். எந்த இடத்துல தேவனுடைய அந்த தொங்கல் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு இணைப்பு இருக்கிறது. எந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறதோ அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டு. எங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேக புதுப்பிக்கிற தெய்வ வல்லமை கிரியை செய்வதாக, கிரியை செய்வதாக. ஓ ராமா ஷிகிராம் துராமாசி அத்தரதனமாஷி ஏலதனமா. சிறைச்சாலையின் கதவுகளை உடைக்கிறவர் அவர், மரணத்தை ஜெயித்தவர் அவர். எனக்கு 2 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாதுதான், ஆனா ஓடுறதுக்கு முடியும். அந்த பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். L4 L5ல கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ குருத்தாலாம் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால கால் மறுத்து போயிடுது, 2 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியல. ஆனா எனக்கு தெரியும் இந்த பலவீனம் என்னை படுக்க வைக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். அது மோசஸ் ராஜசேகர் கிட்ட இருந்து வந்ததான ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஓடினார் இல்லையா, கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் ஓடினாரே. அந்த சந்ததியினுடைய அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம் நமக்குள்ள இல்லைன்னா என்ன பண்றது? அதனால உங்களுக்கு பலவீனம் வந்தா சோர்ந்து போயிடாதீங்க, கஷ்டம் வந்தா சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் யார் என்பதை அந்த பலவீனத்துக்கு சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் டாக்டர்கிட்ட போனேன்னு அவர் சொன்னாரு, வலி மாத்திரைலாம் கொடுக்கலமா, உனக்கு வலி மாத்திரை கொடுத்தா செட் ஆகாது, அதனால கொடுக்கலன்னு சொன்னார். நான் அப்போதான் மனசில் நினச்சிட்டேன், எனக்கு ஒரு வலி மாத்திரை இருக்குது. அது என்னன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ரபாஷி அந்தரபாத்தியோசே திஹாலமனந்தரோ ஷபாதிரி கிரதரஷி மரதானத்தியான் சேதனே மத்தியாலமா. தேவ மகிமை எங்கள் ஆலயத்தை மூடி இருக்கிறதற்காக நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் நாங்கள் உமோடு கூட இணையட்டும். இன்னும் அதிகமாய் உம்முடைய வல்லமை எங்களை மூடுவதாக. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான தேவ வல்லமையின் பிரசன்னம் எங்கள் விசுவாசிகள் ஆளுகை செய்யட்டும், எங்கள் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், எங்கள் தலைமுறை ஆளுகை செய்யட்டும். போதாது போதாது போதாது. தேவ சபையே எழும்பு எழும்பு, சீயோனே பலன் கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ நாட்களிலும் எழும்பினபடி நீ எழும்புவாயாக. உனக்குள் இருக்கிற அபிஷேகம் கூர்மையாக்கப்படுவதாக, உனக்குள் இருக்கிற அபிஷேகம் புதிதாக்கப்படுவதாக. புதிய கிருபை புதிய கிருபை புதிய கிருபை ஊற்றப்படட்டும், புதிய கிருபை ஊற்றப்படட்டும். ரிதிமா ஷபலதனமாசி அத்தரதனமா. ஹல்லேலூயா. ஓ ஷபரபதனமாசி அத்தனமா. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும்
என் துதியினால் இடிந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள் ரபஷரதலா ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya 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 ஓ ஹalleluya. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாரும் கரங்களை தட்டி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்குள்ளாயே நான் தோற்று ஹalleluya. தோல்வி எனக்குள்ளாயே நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹalleluya. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கவசமே சாவனுக்கு ஓ ரபதன கந்தனே. ஹalleluya. நிஷ்மரதன ரதன ரதின ரதன ஷபதன ரிதன ரதிஷலதன ஹல. ஹalleluya 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 ஹalleluya. Yes Lord, thank you Jesus. உம்மிடத்தில் எங்களை தருகிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தருடைய சத்தம் எங்கள் செவிகளில் தொனிக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தை மாற்றுவதாக தம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹalleluya. இன்றைக்கும் நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, ஒரு வித்தியாசமான ஒரு வேர்டு ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க பாப்போம். கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். ஹalleluya. இந்த வார்த்தைகளோடு தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. மோசே எப்பொழுதும் கடந்து போகிறதான ஒரு இடம்தான் அந்த இடம். அவன் எப்பவுமே தாண்டி போற இடம் தான். அவன் எப்பவுமே பார்க்கிறதான முச்செடி தான்.
ஆனால் அன்றைக்கோ அந்த முட்செடி வேறு விதமாக அவனுக்கு கண்ணுக்கு தென்பட்டது. அது எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அந்த அக்கினி அந்த முட்செடியை எரிக்கல, ஆனா அக்கினி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அதிலிருந்து கூப்பிடுகிறார், மோசே மோசேன்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அடுத்தது வசனத்துல வாசிக்கிறோம், நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, உன் பாதரட்சைகளை கலற்றி போடு. ஆண்டவராகிய கர்த்தர் இதன் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மள தேவனாகிய கர்த்தர் நம்மள ஒரு வித்தியாசமான முறையிலே நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த 2026ஆம் ஆண்டுல விரும்புகிறார். அந்த வித்தியாசமான காரியம் எப்படி இருக்குன்னா, நீங்க நிறைய மெசேஜஸ் இந்த வருஷத்துல கேட்டிருப்பீங்க, யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயம் தான் நமக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும் இல்லையா? நிறைய கேட்டிருப்போம், நிறைய பார்த்துருப்போம், நிறைய வசனங்களை நம்ம படிச்சிருப்போம். ஆனா என் வாழ்க்கையில இந்த வசனம் இந்த நேரத்துல பேசினது அப்படிங்கிறதுல ஒரு சில காரியங்கள் தான் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஆனா அது மாதிரி அப்போ இந்த புதிய வருஷத்துல ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒரு வேறு விதமாக நடத்தி செல்லணும்னு விரும்புகிறாருன்னு நான் சொல்றேன்னே, உங்க மனசுல நிறைய காரியங்கள் தோணுக்கு, எப்படி இருக்குமோ, என்ன மாதிரி இருக்க போகுதோ, என்ன மாதிரி காரியங்கள் வரப்போகிறதோ என்கிற எண்ணம் இருக்கும். 2026ஆம் ஆண்டு சவால்களாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவனை அண்டிக் கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய நோக்கத்தை அறிந்து ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாக மகிமையை விளங்க செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பூமி இருளடைய போகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடதான் போகுது. இது காலம் கடைசியா இருக்கு. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மனசுல சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க, காலம் கடைசியா இருக்குன்னு இவங்க ரொம்ப வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காங்கன்னு. ஆனா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. வருகிற காலம் நிச்சயமாக கடைசி காலமா தான் இருக்கு. நமக்குன்னு ஒரு கடமையை கொடுத்திருக்காரு. அது என்ன தெரியுமா? நம்மளுடைய அழைப்பில நாம் ஸ்டெப் பண்ணாதான், நம்மளுடைய அழைப்பை நாம் அறிந்து கொண்டால் தான். மோசேயினுடைய வாழ்க்கையில அதுதாங்க நடந்துச்சு. அவர் போனதான பாதையில தான் நடந்து போனாரு. ஆனா அந்த நாள் என்று ஒன்று அவருக்கு குறிக்கப்பட்டிருந்தது. அந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சையை கலற்றி போடு, ஏனென்றால் நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய நம் வேதத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய யோசனைகள் நிறைய இருக்கும், ஆனால் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சிருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு புதிய வருஷத்துல நம்ம போகும்போது நம்ம நினைப்போம், இந்த புதிய வருஷத்துல இந்த விஷயத்தெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன், இந்த காரியத்துல எல்லாம் நான் வெற்றியை பார்த்துருவேன், இந்த எக்ஸாம்ல எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுவேன், இந்த விஷயத்துல எல்லாம் நான் என்னுடைய மாம்சத்தின் பலத்துல ஓடிடுவேன்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிளான்ஸ் தான், கர்த்தருடைய எண்ணங்கள் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மோசேயினுடைய அழைப்பு அப்படிதான் இருந்துச்சு. அவர் நினைச்சிட்டு இருந்தாரு இந்த ஆடுகளோடையே தன்னுடைய வேலை முடிஞ்சிடும்னு. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கென்று ஒரு நாளை குறித்திருந்தார். அந்த நாளில் அவர் சொல்றாரு, என்னைக்கு அவர் அந்த பாதரட்சையை கலற்றி போட்டாரோ, அவர் சொன்ன உடனேவே மோசே அந்த தன்னுடைய பாதரட்சைகளை அவர் கலற்றி போடுகிறத பார்க்கிறோம். அந்த சேம் கிரவுண்ட் தான், அதே இடம் தான். தான் நின்ற அந்த இடத்துல எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் வந்ததோ, எப்பொழுது தேவனோடு கூட ஒரு இணைப்பு அந்த இடத்துல உண்டானதோ, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு உண்டாக்கப்பட்டதோ, அன்றைக்கு அவனுடைய அழைப்பு வெளிப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கிறோம், இன்னும் பெரியவங்களா இருக்கிறோம், இன்னும் அநேக காரியங்கள் நம்மள வளராம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறதான பூமியாக நான் உன்னுடைய சபையை வச்சிருக்கிறேன். நீ நிற்கிற இந்த பூமி பரிசுத்தம் உள்ளது. எப்பெல்லாம் இந்த பூமிக்குள்ள நீ கால் வைக்கிறாயோ, எப்பெல்லாம் இந்த இடத்துக்குள்ள உன்னுடைய கால் படுகிறதோ, அப்போதெல்லாம் உனக்கு நினைவு வரணும், நீ நிற்கிற பூமி பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி. இந்த பூமி காண பாதரட்சைகளுக்கு இந்த இடத்துல இடமில்லை.
இந்த பூமியில இருக்கிற எண்ணங்களுக்கும் எல்லா விதமான கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளுக்கும் தேவனுடைய சபையில, தேவனுடைய பூமியில இடம் இல்ல. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, அவருடைய அழைப்பை தெளிவிக்கும்படியாக அந்த பாதரட்சைகள் முதலாவது கலற்றப்பட்டது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் பாதரட்சைகள் போட்டுட்டு தான் இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில என்னடா அது செருப்பு பத்தி பேசுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றது அதுதான். இந்த பூமிக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மறுரூபத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மோசேயினுடைய அழைப்பையும் அந்த தெளிவையும் அவருடைய ஓட்டத்தினுடைய நிர்ணயிப்பையும் அவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல அவருடைய அந்த முழு அபிஷேகமும் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிற ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் தேவனோடு கூட ஆண்டவர் ஈஸியா அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். சிநேகிதனோடு பேசுவது போல மோசேயோடு பேசுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை மனுஷனாகிய மோசேயின் மூலமாய் கர்த்தர் நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். அவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வைக்கப்படுகிறது. அந்த அபிஷேகம் அத்தனை 1000 ஜனங்களையும் நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருந்தது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனால அதை செய்ய முடியாது. ஆனால் தேவனோடு கூட அந்த மனுஷன் இணைந்தான் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவனால் நடப்பிக்க முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ அவனால முடியும். அவனுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளக்க அவனால முடியும். அவனுக்கு முன்பாக இருக்கிறதான எல்லா விதமான மதில்களையும் முறிக்க அவனால முடியும். நம்ம வேதத்திலே மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தருடைய துணையோடு கூட அவர் செய்கிறதை பார்க்கிறோம். மோசே மாத்திரம் இல்லைங்க, யோசுவாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கும் ஒரு என்கவுண்டர் வருது. அந்த இடத்துல அவருக்குடைய இணைப்பு எப்படி வருதுன்னா ஒரு சேனை அதிபதியை அவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே ஜனங்களை தான் நடத்துனாங்க இல்லையா? 2 பேரும் ஒரே ஜனங்களை தான் நடத்தினாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் இவங்க 2 பேரையும் விசேஷித்த அபிஷேகம் உள்ளவர்களாக பார்த்தார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் நம்மளுடைய சபையில் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் அநேகருடைய நாவுகளை தொடுவேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னு தெரியல, அநேகருடைய நாவுகளை கட்டவிழ்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன்னா நம்மளுடைய நாவில அநேக நேரங்களில் எதிர்மறையான காரியங்கள் நிறைய பேசிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையினுடைய சரிவுக்கு காரணமே அதுவாதான் இருக்கு. அதை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த வருஷத்துல அது மாறும். ஏனென்றால் இந்த அழைப்பினுடைய வெயிட் அந்த மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சபையில நம்மளுடைய ஊழியக்காரரை நம்ம சொல்லலாம். அவர் வந்தது ஒன்றுமில்லாம இந்த சென்னைக்கு வந்தாரு. ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய ஒவ்வொரு படியில், அவருடைய உயர்வினுடைய ஒவ்வொரு படியிலும் கர்த்தருடைய கரம் இருந்தது. எல்லாரும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது கழுத்தளவு தண்ணியில தான் வந்து அங்கே சூலப்பள்ளத்தில் சர்ச்சை திறந்தாங்க. அம்மாலாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லா நாளும் கர்த்தர் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு நைட்டு 2 மணியோ 3 மணியோலாம் பார்க்க மாட்டார். நம்ம எப்போ முழிச்சு பார்த்தாலும் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அதை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாரு. எங்களுடைய குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தினார். அநேக இன்னல்கள் வந்துச்சு, எங்களுக்கு எதிராக அநேக சூழ்ச்சிகள் வந்தது. மனிதர்கள் எழும்பினார்கள். இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் திட்டம் போட்டார்கள். ஆனால் எங்கள் தேவனோ எங்களை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தி மகிமையான ஆலயத்தை நிறுவும்படியா செஞ்சாரு. அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இடையில அதோட சேர்த்து எனக்கும் உடம்பு சரியில்லாம போனோடனே மம்மிக்கு பயங்கர கஷ்டமா இருந்தது. அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கை ஆஸ்பத்திரியிலேயே முடிஞ்சிரும் போல இருக்கு. அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும், அடுத்து எனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும். அவங்க நின்றுட்டே இருப்பாங்க கால் கடுக்க டாக்டரை பார்க்கறதுக்கு. மம்மி உட்காருங்கனாலும் உட்கார மாட்டாங்க, அடுத்த ஆள் போயிடுவாங்க, நின்றுட்டே இருப்பாங்க. அவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு லைஃப் எல்லாம் மம்மியுமே இது பண்ணல. நாங்கள் போன பாதையும் அதான். போகிற இடத்துல இந்த சாட்சிகளை சொல்லும்போது அது சொல்லிட்டு வந்துடுவோம். அவங்களை எல்லாருமே கண்ணீர் வடிப்பாங்க. அப்போது நான் யோசிப்பேன் வீட்டில் வந்துட்டு, அப்பா இந்த பாதை எவ்வளோ கடினமாக இருந்திருக்கா, நான் நடந்து வந்த பாதை, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்த விதம்
எங்களை நடத்தி வந்த விதம் இவ்வளவு கடினமா இருந்திருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஆமா கடினம்தான், ஆனா உங்களை தோள் மேல நான் சுமந்துட்டு வந்தனால உங்களுக்கு அது தெரியல. ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. அந்த பாட்டு, தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ பாடல், அப்பாவை பார்த்து நான் பாடுற மாதிரி எழுதின பாடல். நான் நடக்க முடியாமல் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு நடந்துட்டு இருக்கிறத அவர்கிட்ட சொன்னதுக்கு அவர் என்னை சின்ன குழந்தையில எஸ்டேட்டில் தூக்கிட்டு தான் போவார். கால் நடக்க முடியலப்பான்னு சொன்னால் தோளில் தூக்கி வச்சுட்டு தான் நடப்பார். அப்போ அதையே நினச்சி அவர் எழுதினதான் அவரே என்கிட்ட சொன்னார், நீ என்ன பார்த்து பாடுற மாதிரி நான் எழுதினம்மா, எனக்கு நீ எப்படி நடக்கிறேன்னு தெரியல. எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு கையில ஸ்டிக் வச்சுட்டு நடக்கிறேன்னு சொல்றாங்க, நீ எப்படி நடக்கிற, என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா குழந்தையில இருக்கிற அந்த முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உன்னை தோல்ல தூக்கி வச்சுட்டு போவேன், அப்ப நீ என்ன பார்த்து பாடுற மாதிரி நினைச்சதாம்மா இது எழுதுனேன்னு சொன்னாரு. தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு என்ன தருவேன் நான். என்ன மாதிரி வழிகள் பாருங்க. ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பை ருசித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினபடியாக வந்த பாடல்கள் தான் ஒவ்வொரு பாடல்களும். அதுதாங்க இவ்வளோ வெயிட்டா இருக்கு. அது ஏன் இதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன்னா, இந்த அழைப்பினுடைய மகிமை வித்தியாசமானது. மோசேவினுடைய வாழ்க்கையிலும் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்தது. அவர்கள் 2 பேர்த்துக்குமே பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானதுன்னு ஆண்டவர் சொன்னாரு. அவங்க 2 பேர்த்துக்குமே ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு கட்டளையை கொடுத்தார். அதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுடைய அந்த நடையே மாறினது. அவங்க போகிற பாதை இன்னதென்று அவர்களுக்கு ஒரு தெளிவுண்டானது. அவர்களோடு கூட வருகிறவர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்களோடு கூட இருக்கிறதான அபிஷேகம் இன்னதென்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அத்தனை வருஷமாய் 40 வருஷமாய் இந்த 2 பேர் மூலமாக கர்த்தருடைய கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் நடத்தி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செஞ்சாரே. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க பிறந்த நாள் முதல் இந்த 2025 கடைசி நாள் வரைக்கும் உங்களை நான் நடத்தி வந்த விதத்தை நீங்கள் கண்டீர்களே. நீங்கள் நடக்கும் போதும் நிற்கும் போதும் உங்களுடைய பாதரட்சைகள் தோய்ந்து போகல, உங்களுடைய வஸ்திரங்கள் பழுதாய் போகல, நீங்க விழுந்து போகல, நீங்க சோர்வடையல. உங்களுக்கு பலவீனம் வந்துச்சு, சுகவீனம் வந்துச்சு, சோர்வு வந்துச்சு, இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லாவித பிரச்சனைகளும் வந்துச்சு. ஆனா இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அடையாளத்தை நான் கொடுத்திருக்கிறேனே, நானே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறதான அடையாளமாகிய நம்முடைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம மாத்தும் பொழுது கொஞ்சம் மாத்தி பாருங்க. இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தேவைகள், கவலை, கண்ணீர், உறவுகள், அப்புறம் நம்முடைய தேடல்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் இந்த உலகத்தை ஒதுக்கி வச்சுட்டு தேவனோடு கூட கிட்டி சேரும் பொழுது, தேவனோடு கூட நெருங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில உங்க அபிஷேகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் கட்டவிழ்க்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்னதென்பதை கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே அடையாளம் காட்ட ஆரம்பிப்பார். அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கூட்டிட்டு வரும்போது ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் கூட்டிட்டு வந்தாராம். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோமே. இந்த பூமியில இருக்கிறதான அதிகாரங்களும் துரைத்தனங்களும் நமக்கு எதிராக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய பலன் நமக்கு இருக்கிறதினால் நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம். நிச்சயமாக நாம் ஒரு மதிலை தாண்டுவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, உனக்கு நான் கழுகை போல பலனை தருவேன், நீ ஓடினாலும் இழப்படைய மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். ஏனென்றால் நீ இந்த பூமிக்குரிய பாதரட்சைகளை போட்டுக் கொள்ளவில்லை, நீ என்னுடைய பாதரட்சைகளை போட்டிருக்கிறாய், நீ என்னுடைய அபிஷேகத்தை தரித்திருக்கிறாய், உனக்குள்ளே என்னுடைய வல்லமையை தரித்து கொண்டிருக்கிறாய். அதனால நீ ஒவ்வொரு நாளும் ஓடினாலும் நீ விலை படைந்து போகிறதில்ல, நடந்தாலும் சோர்ந்து போகிறதில்ல. ஏனென்றால் நான் உனக்கு ஒரு பலனை தரப்போறேன். அந்த பலன் கழுகை போல இருக்கக்கூடிய பலனாக இருக்கும். கழுகினுடைய அந்த பலன் எப்படி இருக்கும்னா ரெட்டிப்பான ஒரு பலனாக இருக்கும்.
வரைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அதற்குள்ளாக நடத்தி செல்ல போகிறார். அதனால சவால்கள் வரும்போது அப்பா மாதிரி எதிர்த்து நிற்கிறதான ஒரு வார்த்தைகளை பேசி பாருங்க. எப்படின்னு தெரியும்? எப்படி எரியும் சூளையே 7 மடங்கா எரிந்திடு, என் தேவன் தப்புவிக்க வல்லவர். இந்த பூமியில நாம் போராடுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதிபதியின் சேனைகளோடும் வான மண்டல பொல்லாத சேனைகளோடும் போராடி கொண்டிருக்கோம். அதனால இது 4 விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கையில எதிர்மறையாய் கிரியை செய்யும். இதற்கு எதிராக நாம் சத்துவத்திலே பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பலத்த சத்துவத்திலே பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலன் எதிலே நம்முடைய பலனை நம்ம எதனால பெற்றுக்கொள்ள முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்கிறதுனால, கர்த்தருடைய வசனத்தை கைக்கொள்கிறதுனால. எப்படி மோசேயும் யோசுவாவும் அவர்கள் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போகும் பொழுது தங்களுடைய அந்த தேவனோடு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த இணைப்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ, அதே போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் நான் தேவனோடு நடக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனோடு நடக்கிறேங்கிறத வெளிப்படுத்தணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2025ல நீங்க இப்படி செய்யலைன்னா தயவு செஞ்சு அடுத்த வருஷத்துல செய்யுங்க. ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க, உறுதியா பிடிச்சுக்கோங்க. நிச்சயமாய் நீங்க ஒரு நாளும் வழியில அழிஞ்சு போக மாட்டீங்க. அவர் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஒரு காரியத்திற்காக ப்ரிப்பேர் பண்றார், ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்லவே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுகிறவர்களாக. அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒரு ஆர்மர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அங்க என்ன சொன்னாரு? ரிமூவ் யுவர் ஷூஸ்ன்னு சொன்னாரு. இங்க போட சொல்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தை மறுபடியுமாய் தரித்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறார், ஆயத்தமாகும்படியாய் சொல்லுகிறார். ப்ரிப்பேர் ஆகுங்கன்னு சொல்றார். ஏன்னா இந்த பூமியில காணப்படுகிற எல்லா விதமான இருளின் அதிகாரங்களுக்கும் எதிர்த்து நிற்க உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். அப்படின்னா நீங்க போய் கத்தி சண்டை எடுத்து போய் போட போறதில்ல. உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய், உங்களுடைய நாவுகளின் மூலமாய், உங்களுடைய கிரியைகளின் மூலமாய், உங்களுடைய சாட்சியின் வசனத்தினால், ஆட்டுக்குட்டி ஆனவருடைய இரத்தத்தினால் எல்லா விதமான பிசாசையும் ஜெயிக்கத்தக்க பலன் உங்களுக்குள்ளிருந்து புறப்பட போகிறது. அதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாதரட்சையை கொடுக்கிறாரு. அந்த ப்ரிப்பேரிங், அந்த ஆயத்தம் என்னவென்று சொன்னால் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சை. ஏனென்றால் அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் நம்முடைய கிறிஸ்துவாக இருக்கிறார். அவரே சமாதான பலியாக நமக்காக அவர் செலுத்தப்பட்ட பலியாக இருக்கிறார். அவர் தாங்க சமாதான பலியாய் நமக்கு செலுத்தப்பட்டார். ஏனென்றால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சமாதான பலி என்று சொன்னால் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி யார்? கிறிஸ்துவாகியவர் அல்லவா? அவர் இந்த பூமியில தம்முடைய ஒரே பேரான குமாரனாக வந்தாரே, தேவனுடைய குமாரனாக உதித்தாரே, சமாதான பலியாக தம்மை தாமே மரண பரியந்தம் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த பூமியில சமாதானம்ங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்மளோட இந்தியாவிலேயே பெரிய கோடீஸ்வரர், அவருக்கே சமாதானம் இல்லையாமாங்க. கோடிக்கணக்கில் வீடு கட்டி வச்சு அவர் எங்கேயோ போயிருக்காரு, வீடு வேற யாரோ இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நமக்கோ சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, அந்த சமாதானம் நித்திய சமாதானமாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை நமக்கென்று கர்த்தர் வைத்து போயிருக்கிறாரு. எல்லா விதமான அலைகளும் கொந்தளிப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு பலியானவர், நமக்காக ஜீவனை தந்த
ஆண்டவர் சமாதானத்தை வச்சுட்டு போறேன்னு சொன்னவர் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமாக அல்ல, அவருடைய பரம சமாதானத்தை, வல்லமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற சமாதானத்தை நமக்காக வைத்து போயிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கிறது. அதை சுமந்து செல்லுகிறதான ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. அதை சுமந்து செல்கிறதான ஒரு ஆயத்தம் தேவை. நம்ம மார்க் 9:50 வாசிக்கிறோம், நீங்கள் உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப இதுக்கு படிச்சோன்னே எனக்கு என்னமோ வித்தியாசமா தெரிஞ்சது. ஆண்டவர் ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்காரு. கவனிக்கிறீங்களான்னு தெரியல, ஆனா நான் பேசுறேன். ஆண்டவர் ப்ரிப்பேர் ஆக சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் எதுல இருக்கணும்னா, நீங்க ஆயத்தப்படுங்க, உங்க காலில் சமாதானம் என்கிற சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சியை போட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த சமாதானத்திற்கும் உப்புக்கும் என்ன இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தா, இந்த பாதரட்சி இருக்கு இல்லைங்களா, நம்ம செப்பல் இருக்குல்ல, ஷூஸ். அப்ப அந்த ஷூஸ்ல நீங்க உங்களுடைய அந்த சாக்ஸ் நம்ம போட்டுட்டு தான் போடுவோம். ஷூ போட்டா அந்த ஷூக்குள்ள கொஞ்சம் உப்பு போடணுமா, கால் வெந்து போயிடாதான்னு கேட்காதீங்க. ஒரு சிட்டிகை உப்பு போட்டா அந்த வேர்வையினுடைய ஸ்மெல்லே இல்லாத அளவுக்கு அந்த உப்பு வந்து அந்த ஷூவையே எவ்வளோ நேரம் போட்டிருந்தாலும் பாதுகாத்துக்குமா. அந்த ஒரு தன்மை அந்த உப்புக்கு இருக்கான். அப்ப ஆண்டவர் எப்படி லிங்க் பண்றாரு பாருங்க, உப்புடையவர்களா இருங்கள், ஒருவருக்கோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய். ஏன்னா இந்த உப்புக்கு ஒரு தன்மை இருக்கிறது, அது சாரம் உள்ளதாக இருக்கிறது, அது ருசியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உப்பை நீங்க மீன்ல போட்டீங்கன்னா அந்த மீன்ல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே வெளியில வரும். அழுக்கெல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த உப்புக்கு நமக்கு சளி பிடிச்சதுன்னா என்ன சொல்றாங்க, உப்பு தண்ணி போட்டு கொப்பளிங்கன்னு சொல்றாங்க. இன்ஃபெக்ஷன்ஸை வெளியில கொண்டு வந்துரும். அப்ப அவ்வளவு சாரமான ஒரு உப்புக்கும் இந்த சமாதானத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா, நீங்க இந்த பூமியில உப்புடையவர்களா இருந்தாதான் தேவனுடைய சமாதானத்தை உங்களால சுமந்து செல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய சாரம், நீங்க எவ்வளவு சாரம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்பதான் நமக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. ஆவிகளை பகுத்தறிய நமக்கு தெரியும், யாரு கூட எப்படி சமாதானத்தை டீல் பண்ணணுங்கிறது தெரியும். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்யணும்னா, அதுதான் நம்ம மூலமா வெளிப்படணும், வல்லமை வெளிப்படணும், கிரியைகள் நடப்பிக்கணும், இப்படி சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. ஆனா அது எப்படி நடக்கும்னா, நமக்குள்ள ஒரு தெளிந்த ஞானம் தேவை. அதுதான் இந்த உப்புனுடைய அனுபவம். இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப முக்கியம். ஊழியங்களில் போகும்போது, ஊழியத்திற்காக நீங்க செல்லும் போது, சுவிசேஷத்தை சுமந்துட்டு போகும்போது அப்படியே எல்லாம் போக முடியாது. நீ எல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்க போறதெல்லாம் அப்படியெல்லாம் போக முடியாது. ஞானத்தை உபயோகிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியில சாட்சியாய் நிறுத்தணும்னு சொன்னது எதற்காகனா, நம்மளை பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியணும், மற்றவர்களுக்கு தெரியணும் உண்மையாகவே இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி. அதுக்கு தாங்க இந்த உப்பும் சமாதானமும், இந்த ப்ரிப்பேர்னஸ். அதுக்கு தான் என்னை அப்படிதான் பார்க்குறாங்க. நான் போன மாசத்துல ஒரு டாக்டர் கூட பேச வேண்டி இருந்தது. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட நான் சொன்னது மாதிரி நான் ஒரு எஸ்எல்இ பேஷண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க, என்னை பார்த்தா தெரியலையே, டாக்டர்கிட்ட போய் உட்காந்தா அம்மா கூட போனா யாருங்க பேஷண்ட்னு கேட்குறாங்க. நான் தானே, என்னங்க சொல்றீங்க, ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு. சாட்சியை கேட்கும் போது எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அம்மா உன்னை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையேன்னு சொல்றாங்க. அது கர்த்தர் கொடுக்கிறதான கிருபை. ஹல்லேலூயா. அப்ப அந்த டாக்டர் சொல்றாங்க, என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, என்னால நம்பவே முடியல, ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு. அடுத்த நாள் போன்ல பேசும்போது சொல்றாங்க, நீங்க இந்த பலவீனத்துல இருந்து நீங்க இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லும்போது ஆச்சரியமா இருந்துச்சு உங்களை பார்க்கும்போதே. நாங்க டெய்லியும் எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் வருவாங்க. அப்ப அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர், எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க, என் லைஃப் இப்படி ஆயிப்போச்சுன்னு கண்ணீர் வடிக்கிறத நான் பார்த்துருக்கேன்னு ஒரு டாக்டர், எமர்ஜென்சி டாக்டர் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவராகிய கர்த்தர் பலப்படுத்த முடியும்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்தாரு. அந்த 2 குழந்தைங்களும் தீர்க்கதரிசிகளாக கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெரியவன் சும்மா அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஆனா அவன் வாயை திறந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், அது தீர்க்க தரிசனமா இருக்கும். அவ்வளவு ஒரு துல்லியமா ஆண்டவரோட வார்த்தை. சின்னது எல்லாத்துக்கும் தெரியும், வசனம் சொல்லிட்டே இருப்பாரு அவரு. இப்ப கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இந்த 2025 அவன் பேசலையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை பிசாசு என்கிட்ட வந்து சொன்னான். என்ன சொன்னான்னா, நீ வந்து இவ்வளோ தூரம் பேசுறல, உன் பையன் தனியா பேசிட்டு இருந்த, கொஞ்சம் வளர்ந்துட்டானா நீ என்ன பண்ணுவ, உன் நிலைமையை யோசிச்சு பாருன்னு சொன்னான். அப்போ நான் எந்திரிச்சு உட்காந்து சொன்னேன், ஏய் எனக்கிட்டே வா, பாஸ்டர் இல்லை, அப்போ நான் மட்டும்தான் இருந்தேன். பயங்கரமா பயமுறுத்துறான், பேசிட்டே இருக்கான். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியும் பென்யமீனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்மை என்று சொல்லி எனக்கு தெரியும். நான் என்ன, ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, பென்யமீனை குறித்து அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பான், அவர் அவனை என்னாலும் காப்பாற்றி, அவனுக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருந்த அந்த வசனம். அந்த வசனத்தை அவனே தலையில கை வச்சும் சொல்லிக்குவான் டெய்லியும். அப்போ நம்மளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஃபிலோவோட குட்டீஸ் பாருங்க, அழகா பாட்டு பாடுறா. அவ மாதிரி பாட யாராலையும் முடியாது, அவ்வளோ அழகா ஹை பிச்சில் பாடுறா. ஆண்டவர் அவ்வளோ அருமையா வச்சிருக்க. இந்த 2 ஆளுக அது அவங்க அப்பா ஒரு லைன் பாடிட்டு இருக்காரு, அவரு கூட ஒரு லைன் அடுத்த லைன் பாடுறாரு. இதுதாங்க சந்தோஷம். அப்போ நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளின் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என்னன்னா, நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க பார்க்கணும், அவ்வளவுதான். நாங்க எங்க அப்பா கிட்ட அதான் பார்த்தோம். அவருடைய அந்த பாதை, மம்மியினுடைய பாதை, இது எல்லாத்தையும் அம்மா மாதிரி ப்ரேயர் பண்ண யாராலும் முடியாது. இப்போ அவங்க உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க, ஆனா ஜோம் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க அவங்கள்ட்ட பார்த்தது அந்த இதுதான், அந்த ரிலேஷன், ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம். இதுவரை எங்களை அதுவே நடத்தினது, உங்களையும் அதுதான் நடத்துதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க அவர்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. எல்லாரும் மோசஸ் ராஜசேகருடைய சர்ச்னால அப்படியா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த மகிமை தாங்க நமக்கு வேணும். என்னன்னா, நம்மளுடைய அந்த அழைப்பை நம்ம தெரிந்து கொண்டு ஓடும்போது ஈஸியா இருக்கும். நம்ம ஓட்டம் ஈஸியா நம்மனால நம்மளுடைய டெஸ்டினேஷனை போய் சேர முடியும். அப்ப இன்னைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அதான் சொல்றாரு, நீங்க ப்ரிப்பேர் ஆகும்போது, தேவனுடைய திட்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆயத்தம் ஆகும் பொழுது, நீங்கள் உப்புடையவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சையை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மகிமையிலே நிறுத்தவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் லூக்கா 1:79 வாசிக்கிறோம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. நம்மை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக, நம்மளுடைய பாதை ஒரு சமாதானத்தின் பாதையில இருக்கும்படியாக. சமாதானம் சொல்றாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பதா என்ன தெரியுமா? குழப்பம், கஷ்டம், கவலை, இதெல்லாம் அது எதிர்ப்படும். இந்த சமாதானம்ங்கிறதுல எவ்வளோ பெரிய ஒரு நன்மை இருக்கு, அதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் அந்த இடர்களை பார்த்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, என் பட்சத்தில் என் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாரு, அவர் என்னை காப்பாற்றுவாரு, அவர் எனக்கு நீர் பாய்ச்சுவாரு, வறண்டு போன என் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவாருங்கிற தைரியம் இருக்கு பாருங்க. அதுதாங்க உங்களுக்குள்ள கொடுக்கிறதான சமாதானம். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையை அந்த பாதையில நடத்தக்கூடியதான ஒரு ஸ்ட்ரென்த். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சமாதானம் நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தருடைய பிறப்பில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் தேவனுடைய சுவிசேஷமாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய பிறப்பில் இருந்து அவர் உயிர்த்தெழுந்த வரைக்கும் அவருடைய சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தினமாகிய அந்த பொக்கிஷத்தை நம்முடைய மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம். அது அந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறது. இது நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால மட்டும் அல்லங்க, அவர் என்னை தெரிந்து கொண்டதுனால. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், அவர் எனக்கு ஏசப்பாவை தான் நான் கும்பிடுறேங்கிறதுனால, கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அல்ல. இந்த மகிமை, இந்த மகிமையான ஒரு தெரிந்து கொள்ளுதல் அவர் நம்மை பிடிச்சதுனால தான் இருக்கு. ஏன்னா நீங்க அவரை தெரிஞ்சுக்கல, அவர் உங்களை தெரிஞ்சிருக்கிறாரு. நீங்க அவரை பிடிச்சுக்கல, அவர் உங்களை பிடிச்சிருக்காரு. அதனாலதான் அநேக நேரத்துல நீங்க கையை தட்டி விட்டுட்டு போனாலும் அவர் உங்களை
திரும்பவும் பிடிச்சு இழுத்து அவரோடு கூட சேர்த்து கொள்றாரு. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, விட்டு விலக மாட்டாரு. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் ஏற்படுத்தினேன் சொல்லியிருக்காரு. இந்த பூமியில் இருக்கிற உறவுகள் நான் உன்னை விட மாட்டேன், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் இருப்பேன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது நீங்கள் தனித்து விடப்படுவீர்களே, அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வரும். நான் உன் கரத்தை பிடிச்சிருக்கேன், உன்னை நான் நித்திய விவாகத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். உன் வாழ்விலும் உன் தாழ்விலும் உன் சுகத்திலும் உன் துக்கத்திலும் மரணமே ஆனாலும் உன்னை என்னை விட்டு பிரிக்க முடியாது என்பதை நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய அன்பு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த அழைப்பு அதுதாங்க. பேதுரு நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12 எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஏரோது என்ன பண்றான், யாக்கோபை கொன்னுடுறான். ஆனா யாக்கோபை கொலை செய்யும் போது எந்த ஒரு இதுவும் ஆகல, ஆண்டவர் எதுவுமே அதுல தலையிடல. ஆனால் பேதுருவை கொலை செய்ய எத்தனிக்கும் போதோ அந்த அதிகாரத்துல அவன் பஸ்கா முடிஞ்சதுக்கு அப்புறம் பேதுருவை கொலை செய்யணுங்கிறது தான் அவனுடைய திட்டமா இருந்தது. சிறைச்சாலையில போட்டு வச்சிருக்கான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் அனுப்புகிறார். ஏனென்றால் இன்னும் பேதுரு போக வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருந்தது. இன்னும் பேதுரு மீது வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறாமல் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம், நான் என்னுடைய இருதயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முற்றுப்புள்ளி என் வாழ்க்கைக்கு வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறாம ஒரு நாளுக்கு முன்னாடி கூட உங்களை எடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அந்த இதெல்லாம் வேர்ட்ஸே இல்லை சொல்றதுக்கு. அவ்வளோ வேதனையான தருணங்கள் அந்த கடைசி தருணங்கள். நான் பக்கத்துல போய் அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு இது இருக்கும்போது என் குரலை கேட்டால் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாரு, அம்மாவையும் கண்டுபிடிச்சிடுவார். சில நீ பக்கத்தில் வந்துடாத அப்படின்னு சொல்லுவார். ஏன் சொல்லுவாருன்னு தெரியல, ஆனால் பக்கத்தில் வராதன்னு சொல்லுவார். அப்போது அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அவர் காது கிட்ட போய் நான் சொன்னேன், அப்பா ஆண்டவர் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுறதில்லைன்னு சொல்கிறாருப்பா ஆண்டவர் சொன்னார். அந்த சொல்லிட்டு இப்படி பார்க்குறேன், அந்த 2 கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியாக ஊற்றுது. அப்போ அந்த சுச்சுவேஷன் எல்லாம் அது சொல்லவே முடியாது. ரொம்ப எங்களுக்கு வேதனையான தருணங்கள், என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டாலும் போகிற இடம்லாம், நாங்கள் நிறைய இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறோம், ஆனால் போகிற இடம்லாம் அவர் விட்டு போன அந்த லெகசி இருக்குது பாருங்க. ஸோ அந்த வாழ்க்கை பயங்கரமான ஒரு வாழ்க்கை. கேட்குறவங்க எல்லாரும் அவரோட பிள்ளைங்களா, நீங்கள் அவரோட தலைமுறையா, நீங்கள் வந்தது எங்களுக்கு பாக்கியம்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை வாழ வச்சுட்டு போயிருக்காரு. ஆண்டவர் அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக கிருபை செஞ்சார். அதோட இன்னொன்று என்னன்னா, அப்பா இறந்த உடனேவே ஊழியத்துக்கு எங்களுக்கும் கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருந்துச்சு. மம்மி செஞ்சிருவாங்க, முன்னாடியே செஞ்சாங்க, மம்மி இது தன்னை பலப்படுத்திட்டு இதில் வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஆனால் அவங்க மேலே வச்சிருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் உண்மையாகவே பெருசுங்க. இங்கே நிறைய புதுமுகங்களை பார்க்குறேன். அந்த புதுமுகங்கள் ஒவ்வொன்றும் அவளுடைய கண்ணீரினுடைய வழியாய் வந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷன் மேலே நோக்கத்தை வச்சுட்டாருனா, திட்டத்தை வச்சுட்டாருனா. நான் இடையில நாங்கள் 2 பேரும் பாஸ்டர் நானும் பேசும்போது பேசினேன். அவங்களுக்கு கால் வலி இருந்துச்சு, நடக்க முடியாமல் இருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவங்களே சொன்னாங்க, அம்மா எனக்கு கால் வலி திடீர்னு சரியா போச்சு, எனக்கு இப்போ நான் நல்லா நடக்கிறேன், இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் கால் வலிக்குதுங்கிறாங்க, நல்லா நடக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம், அம்மா இங்கே ஊழியத்தில் பலனோடு கூட நிற்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த கால்வழி எவ்வளோ அழகாக மாற்றிருக்கிறாரு பார்த்தீங்களான்னு சொல்லி பேசிக்கிட்டோம். அதனால ஆண்டவர் அவங்க மீது வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அவங்கள பலப்படுத்தி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்கள் மிகவும் அவங்களுக்கு தேவை. நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் அம்மாவுக்கு கொண்டு வந்து தரீங்க, அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு, மூப்பர்களுக்கு நன்றி.
நம்மளுடைய பைபிள் விமென்ஸ் இங்கும் அம்மா கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய உள்ளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமா அதற்கான பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் உங்களாலே உண்டானது. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காரரை ஆண்டவர் அடையாளமாக இந்த இடத்துல வச்சிருந்து உங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த அழைப்பினுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவர் எத்தனை இந்த பேதுருனுடைய வாழ்க்கையில என்கவுண்டர் சின்ன விஷயம் கிடையாது. அவரால் அது அவரோட கனவு தான் நடக்குது போலன்னு சொல்லி நினைச்சாரு. ஆண்டவர் அந்த தேவதூதன் என்ன சொல்றாருன்னா, உன் கால்ல உன் பாதரட்சைகளை போடு, புட் ஆன் யுவர் ஷூஸ் சொல்றாரு ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த இடத்துல அவருடைய பரிசுத்த பூமியில நிற்கும்படியாக அந்த பாதரட்சைகள் கலற்றும்படியாக சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே தேவனுடைய சுவிசேஷத்தை சுமக்கும்படியாக பாதரட்சைகளை போடும்படியாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில வாழ்கிறதான நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, you are going through a preparing stage. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆயத்தம் என்கிறதான ஸ்டேஜ்ல போறீங்க. அந்த ஆயத்தம் என்கிறதான பாதை சாதாரணமானது அல்ல. நீங்கள் போட வேண்டியதான சர்வாயுத வர்க்கங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவைகளை நீங்கள் தரித்து கொண்டால் மாத்திரமே இந்த பிரபஞ்சத்திற்குரியதான எல்லாவித சவால்களையும் சந்திக்க உங்களால முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதி உங்களுக்குள்ள இருக்கிறத திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்களுக்குள் இருக்கிற காரியங்களை எடுத்துக்கொள்ளும்படியாய், திருடும்படியாக, எல்லாவற்றையும் தனக்குரியதாக்கிக் கொள்ளும்படியாக தான் அவன் வேலை செய்வான். ஆனா அதன் மத்தியிலும் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் எப்படி பேதுருவனுடைய அந்த அபிஷேகத்தினால அதுக்கப்புறம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்களோ, வசனம் விருத்தியானதோ, அதே போல உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்படுவதன் மூலமாக அநேகர் தேவனை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஏரோதுனுடைய முடிவு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு முடிவா இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அநேக ஏரோதுகள் எழும்பி இருக்கிறாங்க. அநேக ஏரோதுகள் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. எத்தனை ஏரோது வந்தாலும், எத்தனை பார்வோன் வந்தாலும், நம்மை அழைத்தவருடைய அழைப்பின் மகிமை நம் பட்சத்தில் இருக்கிறதுனால இந்த பூமிக்குரியதான அதிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய கிறிஸ்துவோடு கூட இருக்கிற இந்த பயணத்தையும் அசைக்க முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதினால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை கோர்ட்லும் நான் ப்ராக்டிஸ் போயிட்டு தான் இருக்கேன். கோர்ட்டில் போய் நிற்கும் போது, அந்த ஜட்ஜு முன்னாடி நிற்கும் போதும் யோசிப்பேன், அந்த சீட்டில் நம்ம உட்காந்தா நல்லா இருக்கும்லன்னு யோசிப்பேன். எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸாம்ஸ் ஏஜ் கொஞ்சம் பாரானனால எழுத முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் அது அங்கே போய் நிற்கும் போது ஒரு தைரியம் இருக்கும். நீ அவங்க அதிகாரத்தில் அங்கே உட்கார்ந்துருக்காங்க, ஆனால் நான் சுமந்து செல்லுகிறவர் கிறிஸ்து என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு தடவை அவங்க கூட அங்கே போய் கேஸ் ப்ரொசீட் பண்ணும்போதும் அதுதான் யோசிப்பேன். நான் அவங்க பேசும்போதும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த நியாயம் விசாரிக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற நியாயாதிபதி பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அதுதாங்க ஆண்டவர் நமக்கு மேல வச்சிருக்கிற அந்த நோக்கம். நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணும்போது பிசாசு நிறைய விதத்தில் அப்படியே போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனால் கவலைவே படக்கூடாது, அதில் சோர்ந்து போகவே கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடும் பொழுது பேதுருனுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த பாதை மாறினதோ அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. தன்னுடைய ஜனங்களுக்கு மாத்திரம் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சிடலான்னு யோசிச்சாரு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை வேறு விதமாய் பயன்படுத்தியது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு விதமாய் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம யோசனைகளுக்கு அது வரவே செய்யாது. ஆண்டவராகிய கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய கிரியைகள், அவருடைய எண்ணங்கள் நம்மிலே பலப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு அதுதான் நமக்கு சொல்றாரு. கிறிஸ்துவினுடைய அந்த மகிமையை நாம் தரித்து கொள்வோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த ஆயத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, யூதருடைய ஒரு வழக்கத்துல ஒரு விஷயம் இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீட்கிறதுலையும் மாற்றுகிறதிலும்
ரூத் 4:4 வாசிக்கிறோம், மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னன்னா, அந்த என்ன அவங்க மீட்கிறாங்களோ மாற்றுறாங்களோ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறவர்கள்கிட்ட அந்த அவங்களுடைய பாதரட்சைகளை அவங்க கலற்றி போட்டுக்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுதந்திரவாளி என்று சொல்லப்பட்டிருக்கு, அந்த சுதந்திரத்தை மாற்றி கொடுக்கிறதற்காக இந்த ஒரு வழக்கம் இருக்கிறத பார்க்கிறோம். அதே போலதான் கிறிஸ்துவும் இந்த பூமியில வரும் பொழுது அவர் நம்மை மீட்கும்படியாக வந்தார், நம்மளுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுக்கும்படியாக வந்தார், மனம் திரும்புதலை கொடுக்கும்படியாக வந்தார். ஒரே பேரான குமாரனாகிய அவருடைய சுதந்திரத்தை நமக்கு மாற்றி தரும்படியாக வந்தார். ஹல்லேலூயா. அந்த அந்த அவருடைய, அதனாலதான் யோவானுக்கு அந்த வெயிட் தெரிஞ்சிருக்குது. அதான் சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை கழற்றுறதுக்கு கூட ஏங்க இதை சொல்லணும்? Because he knows the weight of his sandals. அந்த பாதரட்சையினுடைய வெயிட் அவருக்கு மகிமை தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கோ அந்த சுதந்திரம் என்கிற அந்த பாதரட்சையை ஆண்டவர் அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்ததன் மூலமாக தம்முடைய அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் தந்தருளினார். நாம் பெற்றுக்கொண்டோம் இல்ல, he gave, கொடுத்தார். அந்த வழக்கம் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிறதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இன்னைக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் அதான் சொல்றாரு, இந்த சுதந்திரம் அவர் கொடுத்ததான இந்த சுதந்திரம் பிறப்பினால உண்டானது அல்ல. இந்த சுதந்திரம் மனுஷனுடைய சித்தத்தினாலும் இரத்தத்தினாலும், இந்த சுதந்திரம் புருஷனுடைய சித்தத்தினாலும் உண்டானது அல்ல. இது தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருடைய அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோமே. நம்ம இப்ப ஈஸியா நம்ம சொல்றோம், அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ட உடனே அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறாரு, மகளேன்னு சொல்றாரு. அந்த சுதந்திரம் சாதாரணமா வரலங்க. அந்த சுதந்திரம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறதான அபிஷேகம் புதுப்பிக்கப்படுவதாக நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிறதான பாதரட்சை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தின் மூலமாக அவர் எப்படி வல்லமையுள்ளவராய் இந்த பூமியிலே நடந்தாரோ, அவர் எப்படி அற்புதம் செய்கிறவராய் இந்த பூமியிலே நடந்தாரோ, அவர் எப்படி கனமுடையவராய் கனம் பொருந்தியவராய், அவரை பார்க்கும் போதே பிசாசுகள் எல்லாம் நடுங்கினதோ, அவரை பார்க்கும் போதே பிரச்சனைகள் எல்லாம் நடுங்கி ஓடி போனதோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பிரிப்பேர்னஸ்க்குள்ள போவீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த பாதரட்சைகளை சுதந்திரமாக, அந்த சுதந்திரவாளி என்கிற பாதரட்சையை தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய அந்த அபிஷேகம் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் பவுல் சொன்னது போல, இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொன்னாரே, அதே அபிஷேகம் கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்பட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும், உங்களுக்குள்ள இருக்கிறதான வல்லமை புதுப்பிக்கப்படட்டும். இந்த 2025ஆம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் வருடமாக இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. வருகிற வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் வருடமாக இருக்கும். உங்களுக்குள்ளாக இருக்கிறதான பலவிதமான கிரியைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம், தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய பலிபீடத்தின் மீது வைக்கப்பட்ட பொழுது அந்த பலி எப்படி நுகரப்படுகிறதோ, அதே போல உங்களுடைய பலிகளை, உங்களுடைய ஜீவ தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் சரீரங்களை என் தேவன் நுகர்ந்து அவைகளை அவருடைய மகிமைக்கு ஏதுவான சரீரமாக மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்ன வந்தாலும் சரி, என் மீட்பர் என்னோடு கூட உண்டு. என்ன வந்தாலும் சரி, என் சுதந்திரமே, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தவர் என்னோடு கூட உண்டு. நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவரே என் துருகம், அவரே என் கண்மலை, என் மேய்ப்பர், என் மீட்பர். அவர் என்னுடையவர், நான் அவருடையவர். ஓ ரமஷி கரந்தரமசி அதனை ரகமலதனமா ஏனத்யுவானரமஷி ஆதனமா. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். புதிய அபிஷேகத்தினால, புதிய வல்லமையினால ஓ உன்னை நிரப்புவேன், நிரப்புவேன். உன் நாவை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன், அற்புதங்களை காண பண்ணுவேன். ஓ ராமா ஷிகரமா, கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் பெருகுவாய்னு சொன்னாரே, இதுவரை நடத்தினாரே, இந்த நாள் வரைக்கும் கூட இருந்தாரே, உன்னை பெருக செய்தாரே. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. தரவஷி கரவலவந்தரவசி அந்தரரதலமா தீதலலவஷி ஆதனரதல மஹந்தரலே தரலவௌச்சி ஆனந்தரலவஷியானா. ஓ உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க கிருபை, உங்க கிருபைக்காக காத்திருக்கிறோம். அதிஷி பலதனமதி அசிகரமம். நன்றி இயேசுவே, நன்றி. தனலமஷலதனரபஹந்தரதனவா தீதரகதரபஷி பபவ தேவனே பிரசன்னம், பிரசன்னம், பிரசன்னம். இக்கட்டு நாளில் அரணான கோட்டையே உமக்கு நன்றி. அலமஷகரதனமா உதிரத்வான் செதனத்தியக்ஷே இதலதுன மஹதனா. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் ரெண்டாக பிரிந்து விடும். எரிகோ துளாக இடிந்து விழும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். எரிகோ துளாக இடிந்து விழும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவாய். இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. சொல்வோமா? இன்று கண்ட ஓ glory glory Lord, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை உன் பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது, பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. ரதனமஷே ரதன. எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஓ பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த புதிய நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய மகிமை. ஓ ராதீரமஷீரதனந்தரமசி அத்தந்தரரே ரிபலதனமஷி அத்தனரதனமா. ஓ ராதீதஹாத்தனரமா. ஓ ரஷிபித்ரதனமா. நீ உடைக்கப்பட்ட நேரத்தில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். நீ உடைக்கப்பட்ட இடங்களில் உன்னை தலை நிமிரச் செய்வேன். ஓ நீ வாளாய் அல்ல தலையாவாய், நீ கீழாய் அல்ல மேலாவாய். உன்னதத்திற்கு உன்னை ஏறி போக பண்ணுவேன். உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை உட்கார பண்ணுவேன். உயர்ந்த ஸ்தலங்களிலே ஓ ரக்கத்தியானா உன் கால்களை மான் கால்களை போலாக்குவேன். ஓ ரிஜிரமசீகரஷிமனத்தலமா திகலகலதுனம ரக்கதே ரிஷிமோ ரிதகானரத நிஹரலமச்சி அந்தலரபலரதனா. Thank you Jesus. Thank you Jesus.